எய்ம் டிஎன்பிஎஸ்சி அகாடமி விழுப்புரத்திலிருந்து உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம இப்போ டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கு ரொம்பவே முக்கியமான ஜனவரி 3 மற்றும் 4ஆம் தேதிகளுக்கான நடப்பு நிகழ்வுகளை பத்தி விரிவாக பார்க்க போறோம். இந்த தொகுப்பு வரப்போற தேர்வுகள்ல நிச்சயம் உங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸா இருக்கும். சரி, வாங்க நேரத்தை வீணாக்காம முக்கியமான செய்திகளுக்குள்ள போலாம். முதல்ல நம்ம மாநிலத்துல நடந்த முக்கியமான விஷயங்களை பார்க்கலாம். ஏன்னா நம்ம மாநிலம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் எக்ஸாம்ல ரொம்ப முக்கியம் இல்லையா? தமிழ்நாட்டுல 2025ல வாகன பதிவு பாத்தீங்கன்னா ஒரு 8.4% அதிகரிச்சிருக்கு. இதுல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, பெட்ரோல் வண்டிங்க தான் அதிகமா இருக்கு. ஆனா அதே நேரத்துல எலக்ட்ரிக் வாகனங்களோட பதிவும் கணிசமா உயர்ந்திருக்கு. இது எதை காட்டுதுன்னா, நம்ம மாநிலத்தோட ஈவி பாலிசி சரியான பாதையில போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அடுத்ததா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள வர முதலீடுகளை பத்தி பார்க்கலாம். பிரைவேட் ஈக்விட்டி, வெஞ்சர் கேபிட்டல் முதலீடுகள் ஒரே வருஷத்துல 20% அதிகரிச்சிருக்கு. இது சாதாரண விஷயம் இல்ல. தமிழ்நாட்டு மேல முதலீட்டாளர்களுக்கு எவ்வளவு நம்பிக்கை இருக்குன்னு இது காட்டுது. முக்கியமா டீப் டெக், ஏஐ மாதிரி ஃபியூச்சர் டெக்னாலஜில முதலீடுகள் இன்னும் அதிகமாகும்னு எதிர்பார்க்கப்படுது. இது ஒரு நல்ல வளர்ச்சி. இது மெயின்ஸ் எக்ஸாம்க்கு ரொம்பவே முக்கியமான ஒரு பாலிட்டி டாபிக், விக்சித் பாரத் சிக்ஷா அதிஷ்டான் மசோதா. இதுக்கு ஏன் இவ்ளோ எதிர்ப்பு வருதுன்னா, கல்வி விஷயத்துல மாநில அரசோட பவரை குறைக்கலான்னு ஒரு பெரிய கவலை இருக்கு. ஏன்னா கல்விங்கிறது மாநிலத்தோட உரிமை இல்லையா? அதனால இதை ஒரு நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்பியிருக்காங்க. இந்த விவாதத்தோட அரசியல் அமைப்பு பின்னணி என்னன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இது பிரிலிம்ஸ்க்கு கண்டிப்பா தேவைப்படும். அதாவது 1976ல கொண்டு வந்த 42வது சட்டத்திருத்தத்தின்படி கல்விய ஸ்டேட் லிஸ்ட்ல இருந்து கன்கரண்ட் லிஸ்டுக்கு, அதாவது பொதுப்பட்டியலுக்கு மாத்தினாங்க. இதனாலதான் கல்வி சம்பந்தமா மத்திய அரசும் மாநில அரசும் சட்டம் இயற்ற முடியாது. இத மறக்காதீங்க. சரி, இப்போ தமிழ்நாட்டில இருந்து தேசிய அளவுல நடந்த முக்கியமான விஷயங்களை பார்க்கலாம். பெரிய திட்டங்கள், டெக்னாலஜி அப்டேட்ஸ்னு சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு. இந்தியாவோட உள்கட்டமைப்புல ஒரு மிகப்பெரிய மைல்கல், அதுதான் புல்லட் ட்ரெயின். நம்ம நாட்டோட முதல் புல்லட் ரயில் சேவை 2027ல தொடங்க போறாங்க. இந்த மெகா ப்ராஜெக்டை செயல்படுத்துறது யாருன்னா, நேஷனல் ஹை ஸ்பீட் ரயில் கார்ப்பரேஷன் லிமிடெட், அதாவது NHSRCL. இந்த முழு வழித்தடமும் ஒரே நேரத்துல திறக்கப்படாது. கொஞ்சம் கொஞ்சமாதான், அதாவது பல கட்டங்களா இதை செயல்படுத்துறாங்க. இதுல மொத்தம் 12 ஸ்டேஷன்ஸ் வரப்போகுது. இந்த திட்டத்துக்கு நிதி உதவி பண்றது ஜப்பானோட JICA நிறுவனம். இந்த பாயிண்ட்ஸையும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சின்ன கேள்வி. உங்க மொபைல்ல திடீர்னு சிக்னல் போயிடுச்சு, ஆனா நீங்க ஒரு முக்கியமான கால் பேசணும். என்ன பண்ணுவீங்க? இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு தான் BSNL ஒரு சூப்பரான தீர்வை கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் WoWiFi, அதாவது வாய்ஸ் ஓவர் வைஃபை. சிம்பிளா சொல்லணும்னா, மொபைல் சிக்னல் வீக்கா இருக்கிற இடங்கள்ல உங்க வைஃபை கனெக்ஷனையே பயன்படுத்தியே நீங்க கால் பேசலாம், SMS அனுப்பலாம். இதுக்கு தனியா எந்த ஆப்பும் தேவையில்லை. இது ரொம்பவே பயனுள்ள ஒரு தொழில்நுட்பம். அடுத்து நம்ம கவனத்தை பொருளாதாரம் பக்கம் திருப்போம். குறிப்பா டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் மற்றும் நிதித்துறையில என்னென்ன மாற்றங்கள் நடந்திருக்குன்னு பார்க்கலாம். இந்த நம்பரை பாருங்க. அப்பாப்பா, 28 லட்சம் கோடி ரூபாய். இது ஒரே மாசத்துல UPI மூலமா நடந்த பரிவர்த்தனைகளோட மதிப்பு. டிஜிட்டல் இந்தியா நம்மளோட அன்றாட வாழ்க்கையில எந்த அளவுக்கு ஊடுருவி இருக்குன்னு புரிஞ்சுக்க இந்த ஒரு நம்பரே போதும். இங்க பாருங்க, UPIயையும் IMPSயையும் ஒப்பிட்டு பார்த்தா UPIயோட வளர்ச்சி எவ்வளவு வேகமா இருக்குன்னு தெரியும். பரிவர்த்தனையோட எண்ணிக்கையா இருந்தாலும் சரி, மதிப்பா இருந்தாலும் சரி, UPI தான் முன்னணியில இருக்கு. டிஜிட்டல் பேமெண்ட்ஸை மக்கள் எந்த அளவுக்கு ஏத்துக்கிட்டாங்கன்னு இது தெளிவா காட்டுது. வாங்க, இப்போ நம்ம எக்ஸாம் சிலபஸ்க்கு ரொம்ப முக்கியமான பாலிட்டி, அதாவது அரசியல் மற்றும் நிர்வாகம் சம்பந்தப்பட்ட சில அப்டேட்ஸை பார்க்கலாம். சமீபத்துல நீதித்துறையில சில முக்கியமான இடமாற்றங்கள் நடந்திருக்கு. எந்த நீதிபதி எந்த உயர் நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டிருக்காங்கன்னு இங்க பார்க்கலாம். இந்த மாதிரி இடமாற்றங்களை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட பிரிவு 222 கீழ் குடியரசுத் தலைவர் தான் செய்யறாருங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இந்த இடமாற்றங்கள்லாம் எப்படி நடக்குது? இதுக்கு பின்னால இருக்கிற சிஸ்டம் தான் கொலீஜியம். அதாவது இந்திய தலைமை நீதிபதியும் உச்ச நீதிமன்றத்தோட 4 சீனியர் நீதிபதிகளும் சேர்ந்துதான் யார் எங்க போகணும்னு முடிவு பண்ணுவாங்க. மெயின்ஸ் எக்ஸாம்க்கு இந்த கொலீஜியம் சிஸ்டம் பத்தி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பகுதியில நம்ம வரலாற்றோட முக்கிய ஆளுமைகள் பற்றியும் சமீபத்துல செய்திகள்ல இடம் பிடிச்சவங்கள பற்றியும் பார்க்க போறோம். ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரா முதல்ல குரல் கொடுத்த வீரத் தமிழச்சி ராணி வேலு நாச்சியார். நம்ம தமிழ்நாட்டோட வரலாற்றை மாற்றி எழுதிய ஒரு முக்கியமான ஆளுமை இவங்க. அவங்களோட சாதனைகளை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி மக்கள் அவங்களுக்கு கொடுத்த இந்த ஒரு பட்டம் போதும், வீரமங்கை. இந்த ஒரு வார்த்தையில அவங்களோட மொத்த வீரமும் தியாகமும் அடங்கியிருக்கு.
எவ்வளவு கம்பீரமான பேர் பாருங்க. ராணி வேலு நாச்சியார் பல விஷயங்கள்ல ஒரு முன்னோடி. 1857 சிப்பாய் கழகத்துக்கு பல வருஷங்களுக்கு முன்னாடியே ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்டு ஜெயிச்சவங்க. இந்தியாவிலே முதல் முறையா ஒரு பெண்கள் படையை உருவாக்கினாங்க. இந்த ஒவ்வொரு பாயிண்ட்டும் எக்ஸாமுக்கு ரொம்ப முக்கியம். கடைசியா உலக அளவுல நடந்த சில முக்கியமான நிகழ்வுகளை பாப்போம். இதெல்லாம் இந்தியா மேல நேரடியாவோ மறைமுகமாவோ தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள். இப்போ உலக அரசியல் ரொம்பவே சூடா இருக்கு. ரஷ்யா அவங்களோட அதிநவீன ஒரிஷ்னிக் ஏவுகணைய பெலாருஸ்ல நிலைநிறுத்திருக்காங்க. ஒலிய விட 10 மடங்கு வேகத்துல போகக்கூடிய இந்த ஏவுகணை உலக பாதுகாப்பு சூழலைய மாத்தக்கூடிய சக்தி வாய்ந்தது. அதனால இது ஒரு முக்கியமான புவிசார் அரசியல் நிகழ்வா பார்க்கப்படுது. சரி, நாம பார்த்த இந்த எல்லா நடப்பு நிகழ்வுகளையும் வச்சு இந்த ஒரு கேள்வியோட நான் உங்களை சிந்திக்க வைக்க விரும்புறேன். டெக்னாலஜியா, அரசியலா, இல்ல பொருளாதாரமா? இதுல எது நம்மளோட வரப்போற வருஷத்தை அதிகமா வடிவமைக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? தொடர்ந்து படிங்க, யோசிங்க. அடுத்த தொகுப்புல சந்திப்போம். Mm.